ஒரு பெரிய வனத்தின் நடுவில் சூரிய ஒளி பட்டு ஜொலிக்கும் ஓர் ஆழமான தெளிவான குளம் இருந்தது. இந்த குளத்தின் தண்ணீர் வானத்தைப் போலவே நீலமாகவும் சுத்தமாகவும் இருந்தது. இங்குதான் எங்கள் கதையின் நாயகன் குட்டி என்ற புத்திசாலியான மீன் வாழ்ந்து வந்தது. மற்ற மீன்கள் சாதாரணமாக நீந்தி விளையாடிக் கொண்டிருக்க, குட்டி எப்போதும் சுறுசுறுப்புடனும் சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனிக்கும் அபார ஆற்றலுடனும் இருந்தது. அதன் பிரகாசமான மஞ்சள் நிறமும் எப்போதும் சிரித்திருக்கும் முகமும் அந்த குளத்திற்கே ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு அமைதியான மதிய வேளையில் குளத்தின் கரையில் திடீரென ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பெரிய பலசாலி மீனவர் ஒருவர் தன் கையில் கனமான மீன்பிடி வலையுடன் அங்கே வந்தார். அவரது கண்கள் ஆசையுடன் குளத்து நீரை நோக்கின. மீனவர் தனது பெரிய வலையை தயார் செய்ய தொடங்கியதும் மற்ற மீன்கள் அனைத்தும் வீதியில் உறைந்து போய் எங்கு செல்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் வேகமாக நீந்த தொடங்கின. மரத்தின் வேர்களுக்கு அடியிலும் பாழைகளின் மறைவிலும் ஒளிந்து கொள்ள அவை முயற்சித்தன. ஆனால் குட்டி மட்டும் ஒரு கணம் கூட கலங்கவில்லை. அது ஒரு இடத்தில் நின்று அந்த மீனவரின் செயல்முறையையும் வலையின் அமைப்பையும் நிதானமாக கவனித்தது. பயப்படாதீர்கள் நண்பர்களே, வீதியில் ஓடாமல் என் பேச்சை கேளுங்கள் என்று சத்தமில்லாமல் குட்டி மற்ற மீன்களுக்கு சைகை காட்டியது. மீனவர் வலையை நீர்நிலையில் வீசுவதற்கு தயாரான போது குட்டி மிக துல்லியமான ஒரு திட்டத்தை வகுத்தது. அது அனைத்து மீன்களையும் ஒரே குழுவாக சேருமாறு வழிநடத்தியது. வலையின் ஒரு மூலையிலுள்ள சிறிய இடைவெளியை கண்டறிந்த குட்டி அந்த இடைவெளி வழியாக மீனவர் வலையை முழுமையாக இழுப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன் வேகமாக வெளியேறத் தொடங்கியது. குட்டி மீன்களின் தலைவனாக வழிநடத்த மற்ற நூற்றுக்கணக்கான மீன்களும் அதை பின்தொடர்ந்து ஒரே சமயத்தில் வெளியேறின. மீனவர் வலையை வெளியே எடுத்தபோது அது காலியாக இருந்ததைக் கண்டு மிகுந்த ஏமாற்றமடைந்தார். அவர் குழம்பிக்கொண்டு, இவ்வளவு பெரிய குளத்தில் ஒரு மீன் கூட இல்லையா என்று முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினார். குட்டி மீனும் அதன் நண்பர்களும் பாதுகாப்பாக ஆழமான நீருக்குள் சென்று மகிழ்ச்சியுடன் நீந்தின. வெறும் பலத்தை விட சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படும் புத்திசாலித்தனமே பெரிய வெற்றியை தரும் என்பதை அன்றாவே உணர்ந்தன. அந்த குளத்தில் புத்திசாலியான குட்டி மீனின் பெருமை என்றென்றும் நிலைத்தது.